ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேபி. நாம் ஃபிஷ் டேங்கில் பயன்படுத்துகிற ஃபில்டர் அதிக நேரமாக தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் சில பிரச்சனைகள் வரலாம். நாம் எல்லோருக்கும் தெரிஞ்சது கரண்ட் அதிகமாக போகும். இரண்டாவது, சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் அந்த ஃபில்டரில் மாட்டுப்பட்டு செத்து போயிடும். இப்படி எனக்கே நிறைய வாட்டி நடந்திருக்கு. மூன்றாவதாக, இங்கே இருக்கிற ஃபில்டர் மோட்டர் மூலமாக வெளியில் வர தண்ணி ஒரு அமுக்கம் மற்றும் வேகத்தோடு தான் வெளியில் வரும். இந்த நேரத்தில் மீன்கள் எல்லாம் இதை எதிர்த்து நீந்திக்கிட்டே இருக்கும். இதனால் மீன்கள், குறிப்பாக சிறிய மீன்கள் டயர்டாகும், இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. நான்காவதாக, இப்படியே மீன்கள் தொடர்ச்சியாக நீந்துட்டு இருக்கிறதால ஓய்வு இல்லாமல் இருக்கும். இதனாலேயும் மீன்கள் இறந்து போகலாம். இப்படியான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு ஒரு வழியாக அல்லது ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. இங்கே ஒரு டைமர் மூலமாக இதை எப்படி சரி செய்யலாம் என்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால், இந்த ஃபிஷ் டேங்க் ஃபில்டரை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுறது தான். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு டைமர், ப்ளக், கொஞ்சம் வயர், அடுத்தது நம்ம ஃபோனுக்கெலாம் சார்ஜ் போடுற பின். ஏன்னு சொன்னால் இந்த டைமருக்கு 12 வோல்ட் பவர் பேக் மூலம் நம்ம கரண்ட் கொடுத்துக்கலாம், அல்லது இந்த சார்ஜ் பின் மூலமும் பவர் கொடுத்துக்கலாம். அதுக்காக இந்த சார்ஜ் பின் எடுத்துக்கொள்கிறோம். நான் இதில் இந்த மொபைல் பின் வழியாக இதுக்கு பவர் கொடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு இப்படி ஒரு பின் எடுத்து அதை இதில் கனெக்ட் பண்ணி, இப்படி ஒரு அடாப்டர் எடுத்து அதை ப்ளக் கூட கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். பின்னாச்சு இது இப்போ நம்ம இதுக்கு கரண்ட் சப்ளை கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. அடுத்ததான் இந்த டைமரை எப்படி இந்த ஃபில்டரோட கனெக்ட் பண்ணுறன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த பின்னில் நோ, கொமன், என்சி என்று 3 பின் இருக்கு. இதில் நோன் இருக்கிறதையும் கொமன் இருக்கிறதையும் தான் நம்ம இதில் அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த ஃபில்டரில் ப்ளஸ் மைனஸ் 2 டெர்மினல் இருக்கும். இதில் ஒன்றை நேரடியாகவே நம்ம ப்ளக்குக்கு கனெக்ட் பண்ணிடுவோம். இப்படி மற்ற நியூட்ரலை இதில் ஒரு நியூட்ரல் எடுத்து இதில் அவுட்புட்டை கொடுத்து இந்த நியூட்ரலில் கொடுப்போம். அது நான் செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். இப்போ இந்த ஃபில்டரை ப்ளக்கை இந்த ப்ளக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதிலிருந்து வர 2 நியூட்ரலையும் எடுத்து நம்ம இந்த டைமருக்கு செட் பண்ண போகிறோம். இதில் ஒன்றை நோவுக்கும் இன்னொன்று கொமன் அடிக்கிறதுக்கும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபில்டர்லேருந்து வர நியூட்ரலையும் நம்மளோட மெயின் ப்ளக்கில் வர சப்ளைலேருந்து வர நியூட்ரலையும் இந்த டைமரில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த டைமருக்கும் இந்த ஃபில்டருக்கும் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ இந்த டைமரில் எப்படி இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இதில் 4 பட்டன்ஸ் இருக்கு. ஸ்டாப், செட், அப், டவுன், இப்படி 4 பட்டன் இருக்கு. இது ஸ்டாப் பட்டன் என்ன செய்யும்னு சொன்னால், இந்த டைமரில் செகண்ட், மினிட்ஸ் என்றதையும் மற்றும் ஒன் ஆஃப் என்றதையும் இது கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒன்று ஆகிட்டு இங்கே மோட்டர் வேலை செய்யணும். உங்களுக்கு சத்தம் விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி இதை ஆஃப் பண்ணுறோம். இப்போ ஆஃப் ஆகிட்டு இப்போ இதில் நாம் செட் பட்டன் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி தேரிங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணக்குள்ள நிறைய ப்ரோக்ராம் வரும். P3.2, P-4, 1.1, 1.2, இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும். இதில் நமக்கு தேவையானது P3.2. இப்போ இதை எடுத்தது திருப்பியும் செட் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண பிறகு OP என்று வரும். இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யணும்னா, இந்த ஃபில்டர் எத்தனை மணித்தியாலம் இல்லை எவ்வளவு நேரம் வேலை செய்யணுமன்றது தான் இந்த ஓப்பன் டைம். ஓப்பன் டைம் என்று சொல்கிறது எவ்வளோ நேரம் வேலை செய்யுமன்றதும்
க்ளோஸ் டைம் என்று சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆஃபில் இருக்கணும், அதாவது எவ்வளோ நேரத்துக்கு பிறகு இது ஒன்றாகணும் என்ற விஷயமும் இதில் சொல்லப்படும். இதில் நம்ம இப்போ ஓப்பன் டைமை வந்து செட் பண்ணிப்போம். இங்கே வந்து இந்த அப் அண்ட் டவுனை கொடுத்து நம்ம இந்த ஓப்பன் டைமை கூட்டி குறைச்சிக்கலாம். இதில் இருக்கிற இந்த 3 டொட் இருக்கு தானே, இந்த 3 டொட் தான் வந்து இந்த மணித்தியாலம். இது வந்து மணித்தியாலத்துக்கு வேலை செய்யணுமா, இல்லை செகண்டுக்கு வேலை செய்யணுமா, இல்லை நிமிடத்துக்கு வேலை செய்யணுமா என்றதை வந்து சொல்லும். இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம இந்த டைமை வந்து மாற்றிக்கொள்ளலாம். இப்போ வந்து இது செகண்ட்லையும் இது வந்து நிமிடத்துலையும் இது ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம இதை வந்து 120க்கு மாற்றுவோம். இப்போ வந்து இது வந்து 2 மணித்தியாலத்துக்கு வேலை செய்கிற மாதிரி செட் பண்ணித்தோம். இந்த க்ளோஸ் டைம் எவ்வளோ நேரம் இது க்ளோஸில் இருக்கணும்னு சொல்கிறத பார்ப்போம். இதை வந்து நம்ம எவ்வளோக்கு நம்ம மேக்ஸிமம் வைக்கணுமோ அவ்வளோத்துக்கு வச்சுப்போம். நான் இப்போ இது ஒரு 300 சொல்லி வச்சிருக்கிறேன். 300 சொன்னால் இது ஒரு 5 மணித்தியாலம். இது வந்து 5 மணித்தியாலம் வேலை செய்யாமல் இருக்கும், 2 மணித்தியாலம் வேலை செய்யும். 5 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா 2 மணித்தியாலம் வேலை செய்யும். இதை நம்ம இப்போ செட் பண்ணிப்போம். திருப்பியும் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க சொன்னால் இது இப்போ செட் ஆகிடும். இதுக்கு பிறகு இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை வந்து ஒன் பண்ணிக்கலாம். ஒன் பண்ண உடனே இது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இருந்து 2 மணித்தியாலத்துக்கு இது ஒர்க் பண்ணும். இதில் வந்து ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒருக்கா நம்பர் ஓடிக்கொண்டிருக்கும். இது வந்து 2 மணித்தியாலம் ஆகக்குள்ள இது ஸ்டாப் ஆகி அதன் பிறகு 5 மணித்தியாலத்துக்கு பிறகு இது வேலை செய்யும். இப்போ வாங்க இதை ஒரு ஃபிஷ் டேங்கில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து நமக்கு ஈஸியாக விளங்கணுன்றதுக்காக ஓப்பன் டைம் வந்து 15 செகண்ட்களும் க்ளோஸ் டைம் வந்து 10 செகண்ட்களும் இதில் நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். இப்படி இந்த ஃபில்டரை வந்து நம்ம ஒரு டைமர் மூலமாக கட்டுப்படுத்துறதால மீன்கள் வந்து ஓய்வாக இருக்கும் மற்றும் சிறிய மீன்கள் ஃபில்டரில் மாட்டி இறந்து போகிறதையும் நம்ம குறைச்சி கொள்ளலாம் மற்றும் கரண்ட் நமக்கு குறைவாகவே தேவைப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.